Good morning, everyone. Today we're going to discuss the topic fat soluble vitamins. Fat soluble vitamins. Fat soluble and fat கரையிற vitamins. Okay. Generally start பண்ணலாம் அவ்வளவுதான். Fat soluble vitamins. The vitamins mainly classified into two types. Vitamins வந்து ரெண்டு டைப்ஸா கிளாசிஃபை பண்றாங்க. என்னென்ன கிளாசிஃபை பண்றாங்க? Fat soluble vitamins and water soluble vitamins. Fat soluble vitaminsனா என்னென்னா A, D, E, K. இதெல்லாம் வந்து fat soluble vitamins. Water soluble vitaminsனா என்னது? B complex and C. இதெல்லாம் வந்து water soluble vitamins. சொல்றாங்க அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன மீன் பண்றாங்கன்னா, in general, deficiency of vitamins may occur due to reduced intake. Intake வந்து நீ reduce கம்மியாக எடுத்தனா deficiency vitamins நடக்கும். Impaired absorption, impaired metabolism, increased in requirements, increased losses, அதெல்லாம் இருந்துச்சுன்னா deficiency of vitamins நடக்கும். ஓகே, இப்போ இதில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் இருக்கு. விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே. ஃபர்ஸ்ட் விட்டமின் கே பார்த்துடலாம். விட்டமின் கே பிகாஸ் இட் இஸ் கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கு, ஸோ அதனால விட்டமின் கே முடிச்சிடலாம். விட்டமின் கே. விட்டமின் கே கெமிஸ்ட்ரி ஆஃப் விட்டமின் கே. விட்டமின் கே வந்து ஜெர்மன் வேர்டு, அதெல்லாம் சொல்றாங்க. செகண்ட் என்னன்னா, இது எந்த இதோட பார்த்தீங்கன்னா நாப்தோக்யூனான் டெரிவேட்டிவ். இது எந்த டெரிவேட்டிவ்னா நாப்தோக்யூனான் டெரிவேட்டிவ் வித் லாங் ஐசோப்ரனாய்ட் சைட் செயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. The length of side chain will differ. ஃபர்ஸ்ட் நாப்தோக்யூனான் டெரிவேட்டிவ் சொல்றாங்க. செகண்ட் வந்து வித் லாங் ஐசோப்ரனாய்ட் சைட் செயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விட்டமின் K1 has 20 carbon side chain phyloquinone. விட்டமின் K2 30 carbon side chain இருக்கும். Yet another structurally similar synthetic compound having vitamin K activities is menadine. In water, it is a water-soluble synthetic vitamin widely used in clinical practice. Clinical practiceல யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வாட்டர் சால்பிள் விட்டமின். இதுதான் ஜென்ரல் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் விட்டமின் கே. விட்டமின் கே ஒன்னுக்கு 20 கார்பன் சைட் செயின் இருக்கு. விட்டமின் K2க்கு 30 கார்பன் சைட் செயின் இருக்கு. இது எதோட விட்டமின் கே வந்து எதோட டெரிவேட்டிவ்னா நாப்தோக்யூனானோட டெரிவேட்டிவ் வித் லாங் ஐசோப்ரனாய்ட் சைட் செயின். Absorption and storage. Absorption of vitamin K occurs in the intestine. எல்லாமே absorption intestine தான் நடக்குது. So absorption of same அதே along with chylomicrons அப்படின்னு சொல்றாங்க. Bile cells are required for the normal absorption. யூஸ்வலா பைல் செல்ஸ் தேவைப்படுதுப்பா நார்மலா அப்சார்ப் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. The vitamin K may be derived from the diet or intestinal bacterial synthesis. It is stored in the liver and transported in plasma along with the lipoproteins அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, bacterial role of vitamin K. Vitamin K is necessary for a coagulation. விட்டமின் கே வந்து கோஆகுலேஷனுக்கு வெரி நெசசரி. ஃபேக்டர் டிபெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு 3-4 ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபேக்டர்னா, ஃபேக்டர் 2 விட்டமின் கே. ஃபேக்டர் டிபெண்ட்ஸ் ஆன் விட்டமின் கே என்னென்னா, ஃபேக்டர் 2 ப்ரோத்ரோம்பின், ஃபேக்டர் 7 எஸ்பிசிஏ, ஃபேக்டர் 9 கிறிஸ்மஸ் ஃபேக்டர், ஃபேக்டர் 10 ஸ்டூவர்ட் பவர் ஃபேக்டர். All these factors are synthesized by the liver as inactive zymogens அப்படி சொல்றாங்க. They undergo post-translational modification, gamma carboxylation of glutamic acid residues. These are binding sites for calcium ions. Calcium ions oda binding sites ah irukum. The gamma carboxyglutamic acid, which is known as GCG synthesis, requires for vitamin K as a cofactor அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. கோஃபேக்டரா இருக்கும் gamma carboxyglutamic acid வந்து cofactor for vitamin K. Same. Next, vitamin K dependent gamma carboxylic acid is also necessary for the functional activity of hostosin, calcin, as well as the structural protein of kidney, lung and spleen. இதுக்கெல்லாம் வந்து டிபெண்டன்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் கார்பாக்சிலேஷன் இருக்கும் ஃபார் நெசசரி ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டி. இங்கெல்லாம் நடக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. This binding is dependent on the degree of gamma carboxylation. இவ்வளோ ஒரு பைண்டிங்கும் வந்து டிகிரி ஆஃப் கார்பாக்சிலேஷன், காமாவோட கார்பாக்சிலேஷன் டிபெண்டாக இருக்கும். ஓஸ்டியோகால்சின் ஆல்சோ கண்டெய்ன்ஸ். ஓஸ்டியோகால்சின் வந்து என்னென்னலாம் வேற கண்டெயின் பண்ணியிருக்கோம்னா, ஹைட்ராக்சி ப்ரோலைன்,
So it is dependent on both vitamin K and C. ஹைட்ராக்சிக்ளோரோப்ரோலைன் கண்டெயின் இருக்கும். ஸோ அதனால அது விட்டமின் கே அண்ட் சிலையும் டிபெண்ட் ஆகி இருக்கும். மோர் ஓவர் விட்டமின் டி இன்டியூசஸ் இட்ஸ் சிந்தசிஸ். விட்டமின் டி இருக்கிறதுனால அதோட சிந்தசிஸ் வந்து கம்மி பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Vitamin D dependent carboxylase. It is a macroseminal enzyme that requires oxygen, carbon dioxide, NADPH and reduce vitamin K. Okay, in this process, vitamin passes through a cycle. This process is completely inhibited by warfarin and esquimalt. Okay, next, causes for deficiency of vitamins. என்ன எதனால காசஸ் வருது? சிம்பிள். In normal adults, dietary deficiency seldom occurs since the intestinal bacterial synthesis is sufficient to meet the needs of the body. However, deficiency can occur in the conditions of malabsorption of lipids. Absorption of lipids கம்மியா இருந்துச்சுன்னா ஸோ இதோட டெஃபிஷியன்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால தான் malabsorption of lipids. This can result from obstructive jaundice, chronic pancreatic sprite, etc. Prolonged antibiotic therapy and gastrointestinal infections with diarrhea will destroy the bacterial flora and can also lead to vitamin K deficiency அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் விட்டமின் கே சேம் எல்லாமே தான். கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் கொஞ்சம் இதுவாக இருக்கு, அது மட்டும் பார்த்துக்கோங்க. டெய்லி ரிக்வயர்மெண்ட் ஆஃப் விட்டமின் கே. ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்கணும்? 55 to 65 மில்லிகிராம். திஸ் இஸ் யூஸ்வலி அவைலபிள் இன் நார்மல் டயட். அவ்வளோதான், 55 to 65 அவ்வளோதான் நமக்கு உண்டு. சோர்சஸ் ஆஃப் விட்டமின் கே. விட்டமின் கே எங்கேருந்தெல்லாம் கிடைக்குது? கிரீனி வெஜிடபிள்ஸ் ஆர் குட் டயட்ரி சோர்ஸ் even if the diet does not contain vitamin. Intestinal bacterial synthesis will meet the daily requirements as long as the absorption is normal. Hypervitaminosis K. Hemolysis, hyperbilirubinemia, kernicterus and brain damage are the manifestations of toxicity. Toxicity இருக்கிறதுனால இதெல்லாம் hemolysis, hyperbilirubinemia and kernicterus and brain damage-லாம் நடக்குது. Administration of large quantities of menadine may result in toxicity. Large quantities of menadione may result in toxicity ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. This should be kept in mind in treating premature babies அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் வந்து விட்டமின் கே.